Good evening, student. So I am Prakash, belong to Swami Vivekananda Metric Higher Secondary School. Today I am going to discuss about the chapter 2 number system la binary to decimal conversion அப்படிங்கிற டாபிக் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்திங்கன்னா நம்பர் கன்வர்ஷனாக நிறையா நம்பர் கன்வர்ஷன் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அசைன்மெண்ட் கொடுத்ததையும் அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷனில் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன், தென் மெத்தட் டு சம் ஆஃப் பவர் ஆஃப் 2 மெத்தட், then decimal to octal conversion, decimal to hexadecimal conversion, conversion of fractional decimal to binary. ஸோ அந்த டாபிக் வரலும் கம்ப்ளீட்டேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா convert the decimal number its equivalent binary octal hexadecimal, இந்த மூணு ப்ராசஸும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருந்தோம். அந்த அசைன்மெண்ட்டை ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும் அல்லது அசைன்மெண்ட் மாதிரி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அது யாரும் நான் அனுப்பவும் இல்லை. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா பைனரி நம்பர்ஸ், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ இதுதான் நம்ம என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்லணும். ஸோ அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பைனரி நம்பர்ஸில் என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ the first one 1920, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைனரி வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 1111 1111 00 00 1 2 3 4 5 6 7 8 0 0 0 0 0 1 2 3 4 5 6 7 8, totally 80. 1111 80 base 2 பைனரிக்கு மட்டும் நான் ஆன்சர் சொல்கிறேன். இப்போ எல்லாமே அது பாருங்கள். ஸோ அந்த பைனரி ப்ராசஸில் மட்டும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அந்த பைனரி ப்ராசஸில் மட்டும் இருக்கிறதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 255 அப்படிங்கிறதுக்கு நான் ஆன்சர் சொல்லணும். 255க்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 8 1 1 1 2 1 2 3 4 5 6 7 8 base 2 இதுதான் ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி வேல்யூஸ். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 1 to 6க்கான பைனரி ஈக்குவலண்ட் வேல்யூஸ் இஸ் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 0 610 610 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி வேல்யூஸ். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்டல் வேல்யூஸ் இதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆக்டல் வேல்யூஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 377 base 8 ஃபஸ்ட்டு 3600 base 8. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 377 base 8. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 176 base 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைனரி நம்பர்ஸில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ப்ராசஸ். பைனரி நம்பருக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் ஆக்டல் நம்பர்ஸுக்கான ஆன்சர்ஸ். பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ். ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு சேஞ்சபிலிட்டி ஆஃப் ப்ராசஸ் இருக்கும்.
780 base 16. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா f base 16. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 7f base 16. 7f base 16. ஸோ that is a அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? நவ் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். To convert binary to decimal, we can use positional notation method. Can use என்ன ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க? பொசிஷனல் நொட்டேஷன் மெத்தட். ஸோ அந்த பொசிஷனல் நொட்டேஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படின்னா என்ன சார், வாட் இஸ் அ பொசிஷனல் நொட்டேஷன் மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பொசிஷனல் நொட்டேஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்னங்கிறது பார்ப்போம். The first step, you can follow the steps. For 4 steps follow to, you can create a binary to decimal conversion. இதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருவாங்க. அது 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வேல்யூஸை நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்கலாம். ரைட் டவுன் த பைனரி டிஜிட்ஸ் அண்ட் லிஸ்ட் த பவர் ஆஃப் 2. அந்த ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லிஸ்ட்டில் கொடுத்துருக்கூடிய வேல்யூஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன எழுத சொல்கிறாங்கன்னா லிஸ்ட் த பவர்ஸ் ஆஃப் 2 வேல்யூஸ். அதுக்கு பொசிஷனல் வேல்யூ ஃப்ரம் இட், அந்த வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும். அந்த டேபிளர் ஃபார்மேட் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தியரி பார்ட் பொசிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பவர் ஆஃப் வேல்யூ அது கால்குலேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 0 எவ்வளோ, 2 பவர் 1 எவ்வளோ, 2 பவர் 2 எவ்வளோ, 2 பவர் 3 எவ்வளோ, 2 பவர் 4 எவ்வளோ, 2 பவர் 5 எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். ஃபார் ஈச் பொசிஷனல் நொட்டேஷன் return for the digit now write the equivalent weight அப்படின்னு சொல்கிறாங்க. now write the equivalent weight. ஸோ அந்த பொசிஷனல் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 0 into 1 அப்படின்னா அதுக்கு என்ன வேல்யூஸ், அப்போது அது ஒவ்வொரு பொசிஷனல் வேல்யூஸும் நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் மல்டிப்ளை ஈச் டிஜிட், அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் மல்டிப்ளை ஈச் டிஜிட் வித் இட்ஸ் கரஸ்பாண்டிங் வெயிட் மல்டிப்ளை பண்ணோம். என்ன அது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த வேல்யூவுக்கு பொசிஷனல் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூஸை தனித்தனியாக எழுதிக்கணும். நான் அந்த எக்ஸாம்பிளில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அண்டு ஃபைனலி ஆட் த வேல்யூஸ். அந்த வேல்யூ நான் ஃபைனலாக ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், டெசிமல் நம்பர் கால்குலேட் ஆகி நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாமா, ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாமா? சரி, இப்போ பொசிஷனல் வேல்யூஸ் வெயிட் அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படின்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இந்த பொசிஷனல் நொட்டேஷன் அண்டு வெயிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொசிஷனல் வெயிட் அண்டு நொட்டேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. எந்த பொசிஷனல் என்ன வெயிட் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ பொசிஷனல் அண்டு வெயிட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த பொசிஷனல் அண்டு வெயிட் வேல்யூ வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பொசிஷனல் நொட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த பொசிஷனல் நொட்டேஷன் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு இன்பில்டாக வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. சர்டன் வேல்யூஸ் 2 பவர் 02 அப் டு 2 பவர் 5 வரலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 பவர் 02 2 பவர் 02 2 பவர் 5 இது எல்லாமே ஆல்ரெடி இன்பில்டாக கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வச்சு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதனுடைய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 01 2 பவர் 1 இஸ் 2 பவர் 2 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 3 2 கியூப் பண்ணோம் அப்படின்னா 8. நான் அதுக்கடுத்தது அப்படியே கீழே லைனாக இருக்கும். 4 கியூப் பண்ணோம் 4
2 power 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16, 2 power 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா 32. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய கால்குலேஷன் பண்ணி வேல்யூ தனியாக அவங்க பொசிஷனல் நொட்டேஷன் அண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொசிஷனல் நொட்டேஷன் நான் அதுக்கடுத்தது வெயிட் அது பார்த்திங்கன்னா அதில் 5 வரலும் கொடுத்துருவாங்க. டோட்டலி 2 power 02, 2 power 02, 2 power 10 வரலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த டேபிள் ஃபார்மேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2 power 6 64, 2 power 7 128, 2 power 8 256, 2 power 9 2512, 2 power 10 1024 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே சார், இது ஓகே. இந்த வேல்யூ பொசிஷனல் நொட்டேஷன் வேல்யூ தென் வெயிட் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஹவு டு கால்குலேட் அண்ட் ஹவு பர்ஃபார்மன்ஸ் த ஆப்ரேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம இப்போ. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளில் கன்வெர்ட் 111011 அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் 2, இந்த பேஸ் அப்படி 2 இருக்கிறதுனால இது என்ன வேல்யூன்னு சொல்லலாம், இட் இஸ் அ பைனரி நம்பர்ஸ். It is a binary numbers into its equivalent decimal number. இது என்னவா மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டெசிமல் நம்பராக மாற்றணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நம்பருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா பொசிஷன் வேல்யூ க்ரியேட் பண்ணோம். பொசிஷனல் வேல்யூ அப்படின்னா நம்மளுடைய பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கால்குலேட் ஆகும்னா ஃப்ரம் த ரைட் டு லெஃப்ட் இந்த மெத்தட்லேருந்து வரணும். ஸோ அப்போ இங்கே 1க்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க, அடுத்த 1க்கு நேராக இன்னொரு லைன், அதுக்கடுத்த 0, அதுக்கடுத்தது 1, அதுக்கடுத்தது 1, அதுக்கடுத்தது 1. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பொசிஷனல் வேல்யூ கொடுக்குறேன் 0 1 2 3 4 5. ஸோ அப் டு 5 வரைக்கும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷனல் நொட்டேஷன் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பொசிஷனல் நொட்டேஷன் வேல்யூ வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஆர் கால்குலேட்டட். இந்த பொசிஷனல் நொட்டேஷன் வேல்யூ வச்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆர் கால்குலேட்டட். ஸோ அங்கேருந்து நம்மளுடைய வேல்யூஸ் எப்படி ப்ராசஸ் ஆகும், என்ன மாதிரி நடக்கும் எப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணி அந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கும் பொசிஷனல் வேல்யூ ப்ளஸ் நொட்டேஷன் எல்லாமே. ஸோ இதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு 1க்கு பார்த்திங்க அப்படின்னா 1க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், வெயிட் இஸ் 1, 2 power 0 அப்படிங்கிறதுனால இதை கால்குலேட் பண்ணும்போது என்னது நம்மளுக்கு 1 தான். ஸோ அடுத்தடுத்த 1க்கு என்ன வேல்யூ வருது பார்த்திங்கன்னா பொசிஷனல் வேல்யூ வெயிட் 2. ஸோ இந்த பொசிஷனல் வேல்யூ கால்குலேட் பண்ணோம், 2 power 1 கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்னது 2. நான் அதுக்கடுத்து 0, 2 power 2 என்ன சார் இங்கே 0 தான் இருக்குது, 2 power 2 ஆனால் இங்கே 4னு வெயிட் வருது, வேல்யூ வருது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது நம்மளுக்கு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க அங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும், இங்கே தப்பாக இருக்குது. இங்கே 2 power 0 இங்கே 2 தான் வரும், ஆனால் அங்கே 0 இன்ட்டு எனிதிங் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான் வரும். மிஸ்டேக், அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க, இங்கே 0 தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 1க்கு தேர்ட் பொசிஷன் நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா 2 power 3. ஸோ இதை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னா 8. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 2 power 4, இதை பொசிஷன் நோட்டேஷன் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 16. ஸோ அடுத்த லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 2 power 5 அப்படிங்கிறப்ப இது கொட்டேஷன் கால்குலேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ கால்குலேட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே எடுத்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுதிடுறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம எடுத்து நம்ம ஆர்டராக ப்ளேஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இங்கே எழுதியிருக்காங்களா 1 2 0 8 16 32 அப்படின்னு எழுதியிருக்காங்களா. ஸோ இதை ஃபைனலி டு ஆட் த வேல்யூஸ் நான் ஆஃப்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதற்கான ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூ ப்ளஸ் ஈக்குவலண்ட் டெசிமல். இது எப்படி டெசிமல்னு சொல்கிறீங்க சார், 59 பிட்வீன் எங்கே 5 9. ஸோ பேஸ் ஆஸ் அ 10 இஸ் அ டெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம், இஸ் அ டெசிமல் number conversion. So that is a process of conversion of binary to decimal conversion அப்படின்னு சொல்கிறோம்.
சரிங்களா. now அதுக்கு அடுத்தது next one process நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா. if you have any doubt regarding for that binary to octal conversion, binary to octal conversion. ஸோ இந்த binary to octal conversion என்ன சார், இது எப்படி ப்ராசஸ் ஆகும், என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த binary to octal conversion பார்த்தீங்க அப்படின்னா you can follow that 3 steps. binary to octal conversion, binary to octal conversion. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைனரி வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டல் கன்வர்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ குரூப் த கிவன் பைனரி நம்பர் இன்டு 3 bits from right to left, 3 bits from right to left. மெயின் தீம் நம்மளுக்கு கொடுத்தக்கூடிய பைனரி வேல்யூ எப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பிட்ஸாக டிவைட் பண்ணோம். 3 பிட்ஸாக டிவைட் பண்ணி அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்டில் நம்ம என்ன பண்ணுறோம் 3 டிவைட் பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம் அடுத்த ஸ்டெப்பில். you can add preceding 0 to make a group of 3 bits. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 பிட்ஸாக டிவைட் பண்ணும்போது if the leftmost group has less than 3 bits, டிவைட் பண்ணிகிட்டே வரோம் 3 டிவைட் பண்ணிட்டே வரும்போது லெஃப்ட் மோஸ்ட்டில் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிஜிட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அதோட என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா. யூ கேன் ஆட் preceding 0 to make a group of 3 bits if the leftmost group has less than 3 bits அப்படிங்கிறப்போ அதனுடைய பிட்டில் லாஸ்ட்டாக 0 ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா convert equivalent octal value. எப்படி சார் ஆக்டல் 3 பிரித்து அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள் ஒன்று வச்சு பார்த்துருக்கோம். பைனரிக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் என்னென்ன வேல்யூ பார்த்துருப்போம், ஆக்டல், டெசிமல், எக்ஸா டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு டேபிளர் ஃபார்மேட் புக்கில். ஸோ அந்த ஈக்குவலண்ட் ஆஃப் அங்கே இருக்கக்கூடிய 3 பிட் வச்சு அதுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் ஆக்டல் வேல்யூ நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா. ஸோ யூஸிங் 2's power positional weight மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா. ஆக்டல் நம்பர்ஸ் அண்டு their binary equivalent, octal numbers and their binary equivalent எங்கள் வேல்யூஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்மளுக்கு. ஸோ ஆக்டல் நம்பர்ஸ் அண்ட் தேர் பைனரி ஈக்குவலண்ட். இப்போ நம்ம இந்த பைனரி நம்பரை 3 டிவைட் பண்ணோமா. ஸோ அந்த 3 டிவைட் பண்ண வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் ஆக்டல் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 அப்படின்னா 0 1 அப்படின்னா 1. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ the first one எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ அந்த எக்ஸாம்பிளில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். சரிங்களா. ஓகே. நவ் இந்த எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணலாமா. கன்வெர்ட் த வேல்யூஸ். இங்கே தான் அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டிவைட் பண்ணணும். இதில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இங்கே 8 டிஜிட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் த கிவன் நம்பர் இன்ட்டு 3 bits ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோட் leftmost group have less than 3 bits, so is added its left 0. ஸோ இஸ் ஆடட் லெஃப்ட் 0 அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லெஃப்டில் வேறு வேல்யூவை ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே டிவைட் பண்ணுறப்போ இதில் ப்ராசஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள். 3 இங்கே இப்படி டிவைட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 0 ஆட் பண்ணோம். அந்த இங்கே ஈக்குவலன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம். திரும்ப அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the leftmost group have less than 3 bits. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டில் நம்மளுக்கு ஒரு 2 பிட் வந்ததுனால 0 is added to its left to make a group 3 bits. 3 பிட்டை ஜாயின் பண்ணிடுறோம். find the actual equivalent for each group. அது ஒவ்வொன்றுக்கும் ஈக்குவலண்ட் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளர் ஒரு மாதிரி ஃபார்மேட் பிரித்து எழுதிட்டு அதுக்கு ஈக்குவலண்டாக அந்த டேபிள் வேல்யூ வச்சு நம்ம பார்த்து இங்கே எழுதிக்கலாம். 110 என்னது அங்கே டேபிளில் 110 6 அதுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ 110. ஸோ அதுக்கு என்னது 6. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 010 பார்த்திங்கன்னா 2. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கும். 011 அப்படிங்கிறது என்னது 011 தான் 011 3. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 326. உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சா? ஸோ வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். இல்லை கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க, சரிங்களா? நவ் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன். பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன். ஸோ இந்த பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் டு குரூப் த கிவன் நம்பர் இன்டு 4 bits ரைட் டு லெஃப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டல் பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷனில் என்ன பண்ணோம் 3 பிட்ஸாக ஃப்ரம் த ரைட் டு லெஃப்டில் பார்த்தோம். இந்த 4 பிட்ஸ் எதுக்கு பைனரி டு ஹெக்ஸாடெசிமலுக்கு 4 பிட்டாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி அதுக்கும் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் 2ல் உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா யூ கேன் ஆட் ப்ரிசீடிங் 0 டு மேக் எ குரூப் ஃபார் 4 bits 0. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 4 டிவைட் பண்ணும்போது வேல்யூஸ் லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆட் பண்ணிக்கணும். 0 ஆட் பண்ணி தான் என்ன பண்ணோம் அப்படின்னு நம்மளுடைய ப்ராசஸை கொடுக்கணும், சரிங்களா? நான் செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா யூ கேன் ஆட் ப்ரிசீடிங் zeros to make group 4 bits the leftmost group as the less than 4 bits. லெஃப்ட்லேருந்து ரைட் நம்ம குரூப் ஃபார்ம் பண்ணோம். இது எப்படி பார்த்தீங்கன்னா 4 பிட்ஸாக க்ரியேட் பண்ணோம். இன்கேஸ் லெஸ் தென் 4 பிட்ஸ் அப்படின்னா டு ஆட் த ஜீரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்வெர்ட் ஈக்குவலண்ட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் எப்படின்னு சொல்கிறாங்க வேல்யூஸ் using 2 power positional weight method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வேல்யூவில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பிட்டை ஒவ்வொன்றும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம 4 பிரிக்கிறோம். ஸோ 1 2 3 4 1 2 3 4. ஸோ இங்கே என்ன இருக்குது ரிமைனிங் எனக்கு 2 பிட் வேல்யூ தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 00 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி தான் ப்ராசஸ். நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய பைனரியை என்ன மாதிரியான டெக்னிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூஸை 4 பிட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணணும். ஸோ குரூப் த கிவன் நம்பர் இன்ட்டு 4 பிட்ஸ் ரைட் டு லெஃப்ட் சைடில் நம்ம இது மாதிரி டிவைட் பண்ணி இந்த வேல்யூஸ்க்கு ஈக்குவலண்ட் ஆஃப் வேல்யூ நம்மளுடைய புக்கில் டேபிளர் காலம் போட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேபிளர் காலமில் எல்லாமே அந்த வேல்யூஸ் ஈக்குவலண்டான வேல்யூ பார்த்து நம்ம அதுக்கு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆஃப்டர் அவங்களே அந்த நோட்டில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபார் நோட் zeros are added to the leftmost group
to make it a group 4 bits, to make it a group of 4 bit value அப்படினு சொல்லுவாங்க, group of 4 bit value. ஸோ இந்த ஒவ்வொரு வேல்யூக்கு அங்கே ஈக்குவலண்ட் வேல்யூ நம்ம பார்த்துருக்கோம். 0110 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61101 அப்படிங்கிறது D, சரிங்களா. அதுக்கடுத்து 0011 அப்படிங்கிறது 3. ஸோ 3D6 base 16, இந்த 16 அப்படிங்கிறது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதுங்களா? எஸ். நவ் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா conversion of fractional binary to decimal equivalent. Conversion of fractional binary to decimal equivalent. நான் கொடுத்துருக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா fractional binary value, அதை என்னவா மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமலுக்கு ஈக்குவலண்டான வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ராக்ஷனல் வேல்யூ கொடுத்து, ஃப்ராக்ஷனல் அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு பாயிண்ட் வேல்யூவாக வரதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெசிமல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறேன். Follow the steps to convert fractional binary number to its decimal equivalent. Fractional binary number என்ன பண்ணுறோம் அப்படின்னா வித் டெசிமலுக்கு ஈக்குவலண்டான வேல்யூவை நான் சேஞ்சபிலிட்டி பண்ணுறேன், சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் இன்டகரல் பார்ட் ஆஃப் பைனரி to decimal equivalent using positional notation. என்ன சார் இங்கேயும் பொசிஷனல் நொட்டேஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைனரி டு டெசிமல் கன்வர்ஷனுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொசிஷனல் நொட்டேஷன் வேல்யூ எல்லாமே அவங்கள ப்ரீ டிஃபைனாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ராக்ஷனல் பைனரி டு டெசிமல் நம்பருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொசிஷனல் நொட்டேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூலேருந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். So method procedure is same discussed 2.45. அதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த 2.45 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் நம்பரில் பார்த்தோம் பைனரியில், இங்கே ஃப்ராக்ஷனலாக பார்க்குறோம், அவ்வளோதான், சரிங்களா. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் டு கன்வெர்ட் fractional part of binary to its decimal equivalent. Fractional part of binary to its decimal equivalent. Step 2 2.1 write down the binary digit in fractional part. நம்மளுடைய பைனரி பார்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் பார்ட் எழுதணும். ஸோ அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் எழுதி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனல் வேல்யூ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்க for the next step, step 2.2 அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஸ்டெப் 2.2 அவனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு சில கன்வெர்ட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2 இந்த 2. ஸ்டெப் 2ல் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸ் ரைட் பவர் ஆஃப் 2 from left to right, பவர் ஆஃப் 2 from left to right starting from 2 power minus 1, 2 power minus 2, 2 power minus 3 up to 2 power n minus 2 power n minus. ஸோ என்னுடைய பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் இப்படி டாட் வச்சுட்டு அதுக்கடுத்தது இங்கே வர்றது ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே என்னென்னா பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் வர்றது எல்லாமே என்னென்னா நெகட்டிவாக வச்சு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதுங்களா? ஸோ now third stepல now write the equivalent weight. now write the equivalent weight. அதுக்கு equivalent of weight வச்சு நம்ம அதை பொசிஷனல் வேல்யூ வச்சு எழுதிடணும். multiply each digit with the its corresponding weight. மல்டிப்ளை பண்ணி அதனுடைய வெயிட் வேல்யூஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வேல்யூஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். now அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா add the values which you obtained step 2.3. என்னென்ன வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி அந்த மல்டிப்ளை வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கணும். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பொசிஷனல் நொட்டேஷன் அண்ட் வெயிட். இந்த பொசிஷனல் நொட்டேஷன் அண்ட் வெயிட் வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன பொசிஷனல் வேல்யூஸ் அண்ட் வெயிட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க.
ஸோ அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பவர் மைனஸ் 1க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.5, 2 பவர் மைனஸ் 1க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.25, 2 பவர் மைனஸ் 3க்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0.125 அப்படிங்கிறது நம்மளுக்கு விசிபிலிட்டி ஆகும். ஸோ இது எல்லாமே இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு அவைபிலிட்டியாக இருக்குது. எல்லாமே கால்குலேட் பண்ணி அதனோட வெயிட் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டெப் 3ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டு கெட் ஃபைனல் ஆன்சர் ரைட் த இன்டகரல் பார்ட். ஃபைனலாக எனக்கு ஆன்சர் கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ என்னோடய இன்டகரல் பார்ட்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஆஃப்டர் கன்வர்ஷன் ஆஃப் ப்ராசஸ் followed by a decimal point. நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் இன்டகரல் பார்ட் ஒரு பாயிண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 3375 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் நான் இன்டகரல் பாயிண்ட் ஒரு 1 டிஜிட் இருந்துச்சுன்னா 1 டிஜிட் தள்ளி என்ன பண்ணோம் டெசிமல் பாயிண்ட் அதான் சொல்கிறாங்க. followed by a decimal point and the answer arrived at the step 3 2.4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. convert the given binary number into base value சொல்லியிருக்காங்க. என்னுடைய நம்பர் வேல்யூஸை உங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. convert the binary number values 11.011 into its decimal equivalent. Integral part is level base 2. ஸோ இதுக்கு இன்டெக்ரல் வேல்யூஸ் கலந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதிட்டு அந்த வேல்யூஸ் எழுதிட்டு இங்கே பாருங்கள் எழுதியிருக்கோமா நம்ம ஸ்பேஸ் விட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொசிஷனல் நொட்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நார்மல் இந்த நொட்டேஷன் உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் டு ரைட் போகும்போது 0 1 அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ராக்ஷனல் பார்ட் வேல்யூக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ரைட் டு லெஃப்டில் -1 -2 -3ன்னு ஆட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இதுக்கான வேல்யூ எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு மேலே டேபிள் ஃபார்மேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அங்கே நம்ம ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வேல்யூஸ் தான் இங்கே இந்த நம்மளுக்கு நொட்டேஷன் க்ரியேட் பண்ணி வேல்யூஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஆஃப்டர் ஃபைனலி டு ஆட் த வேல்யூஸ் ஃபார் ஆல், இதுக்கான வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க எழுதிக்கணும். ஸோ 1 to the power of 1 அப்படிங்கிறப்போ 3. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதில் எனிதிங் as a 0. ஸோ 0 into 0.5 + 1 அதுக்கு நான் -2 பாயிண்ட் இங்கே ஆல்ரெடி அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. 0 into 0.25 + 1 into 0.125 அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஃபைனலி ஆட் த வேல்யூ 3.375. Finally add the value 3.375. It's a equivalent of decimal value. அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அண்டர்ஸ்டாண்ட் புரியுதுங்களா? அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் அசைன்மெண்ட்டாக அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா கேளுங்க. திரும்ப நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே சொல்கிறேன். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே இட் இஸ் அ பைனரி நம்பர். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவது டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ இந்த கன்வர்ஷன் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய கன்வர்ஷன் ப்ராசஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன், பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன், பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் ப்ராசஸ் பார்த்துட்ருக்கோம். பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் ப்ராசஸை பார்த்துட்ருக்கோம். அதுக்கடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா conversion of fractional binary to decimal equivalent. Now next அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒர்க் ஷாப் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன். முன்னாடி பைனரி எடுத்துகிட்டு பைனரியில் எல்லாமே பைனரி டு டெசிமல், பைனரி டு ஆக்டல், பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் பார்த்தோம். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெசிமல் டு பைனரி, டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் பார்த்தோம். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் பைனரி டு டெசிமல் பார்த்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன். ஸோ இந்த ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்ன சார்? ஸோ ஆக்டல் அப்படின்னா நம்மளுக்கு பேஸ் வேல்யூ என்னது? பேஸ் வேல்யூ ஆஸ் அ 8.
பேஸ் வேல்யூ ஆஸ் அ 8. ஸோ இந்த பேஸ் வேல்யூ ஆஸ் அ 8 வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் கன்வர்ஷன். டெசிமல் அப்படின்னா பேஸ் ஆஸ் அ 10 அப்படிங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ ப்ராசஸ் பண்ண போகிறோம். டு கன்வெர்ட் ஆக்டல் டு டெசிமல் we can use positional notation. இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனல் நொட்டேஷன் தான். அதுக்கான வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு டிஃபால்ட்டாக எல்லாமே கால்குலேட் பண்ணி அந்த பொசிஷனல் நொட்டேஷன் கிவன் நம்பர் வெயிட் வேல்யூ எல்லாமே கொடுத்துருவாங்க. அதிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணி எழுதக்கூடியதான் நம்மளுடைய ஒர்க்காக இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் தியரி பார்ட்டில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்துடலாம். அதுக்கடுத்தது இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Now write down the octal digit and list the powers of 8 from right to left. Powers of 8 from right to 8. Powers of 8 அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூ என்ன பண்ணிங்கன்னா பொசிஷனல் நொட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. இந்த 8 யாருக்குரிய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டலுக்குரிய வேல்யூ. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ஆக்டல் டிஜிட் அண்ட் லிஸ்ட் த பவர்ஸ் ஆஃப் 8 from right to left in positional notation. In positional notation அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் கால்குலேட் பண்ணுறோம். For each positional notation of the digit write the equivalent weight. அந்த ஒவ்வொரு பொசிஷனல் வெயிட்டுக்கும் ஈக்குவலண்ட் வெயிட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8 பவர் 0 என்ன வேல்யூ, 8 பவர் 1 என்ன வேல்யூ, 8 பவர் 2 என்ன வேல்யூ, அப் டு 8 பவர் 3 வரலும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? Now அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த தேர்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஈச் டிஜிட் வித் இட்ஸ் கரஸ்பாண்டிங் வெயிட். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை ஈச் டிஜிட் வித் இட்ஸ் கரஸ்பாண்டிங் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டிப்ளை ஈச் டிஜிட் வித் கரஸ்பாண்டிங் வெயிட். அதனுடைய வெயிட் வேல்யூ வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? வெயிட் வேல்யூ அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ கிவன் நம்பர் 1265 1265 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சரிங்களா? ஃபைனலி ஆட் ஆல் த வேல்யூஸ். ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். ஸோ கன்வெர்ட் 1265 டு ஈக்குவலண்ட் டெசிமல் நம்பர் கொடுத்துட்டாங்க. இது என்ன வேல்யூஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஈக்குவலண்ட் ஆஃப் டெசிமல் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் என்ன வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸை கேட்குறாங்க. ஸோ அவங்களே டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. வெயிட் வேல்யூஸ் ஆல்சோ கிவன் அண்ட் பொசிஷனல் நொட்டேஷன் வேல்யூ ஆல்சோ கிவன் த கிவன் நம்பர். சரிங்களா? ஸோ அப்போ ஃப்ரம் த பொசிஷனல் வெயிட் கால்குலேட் பண்ணலாம், அல்லது பொசிஷனல் வெயிட் வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 8 இதுக்கு என்னது 0 பொசிஷனல் வேல்யூ, இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3. ஸோ இதுக்கு ஈக்குவலான பொசிஷன் நம்ம வேல்யூ வச்சுக்கிறது வெயிட் வச்சுக்கிறது என்ன பண்ணும் பொசிஷனல் நொட்டேஷனாக அப்படின்னாவே நம்மளுடைய பொசிஷன் நொட்டேஷன் ஆக்டலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ அந்த 8 பேஸாக வச்சுட்டு 8 to the power 0, 8 to the power 1, 8 to the power 2, 8 to the power 3 அப்படின்னு சொல்லி வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சுட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நம்ம அந்த பொசிஷனல் வேல்யூ ப்ளஸ் ஆஃப்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறதுல எல்லாமே அப்படி எழுதிடலாம் நம்ம. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இது எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகுதுங்களா, தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கிவன் 1 எடுத்திருக்காங்க. இல்லை ஃப்ரம் த லெஃப்ட் சைட்லேருந்து எதுனாலும் சரி, ரைட் டு லெஃப்ட் போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் வேல்யூ எங்கேருந்து எழுதியிருக்காங்க தெரியுங்களா? ஃபர்ஸ்ட்டு 1க்கான வேல்யூ 512 வெயிட் எழுதிட்டாங்க. இந்த வெயிட் நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கிவன் நம்பர் இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இன்ட்டு 1. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 1 வேல்யூ போகும்போது ப்ளஸ், அதுக்கடுத்தது இதனுடைய பொசிஷனல் வெயிட்டு, அதுக்கடுத்தது கிவன் நம்பர் 2 இந்த 2 ப்ளஸ் 8 இந்த பொசிஷனல் வெயிட்டு கிவன் நம்பர் இன்ட்டு 6. நான் என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த 6 கொடுத்துருக்கக்கூடிய நம்பர். நம்ம அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பொசிஷனல் வெயிட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம் கிவன் நம்பர் அஸ் 5. ஸோ இந்த ஸ்டெப் எழுத தெரியுதுங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, எங்கேருந்து பார்த்து எழுதணும் அப்படிங்கிறது தெரியுதா? ஸோ கிவன் நம்பர் இந்த வேல்யூ. சார் நீங்கள் ஜென்ரலாக இங்கே புக்கில் இருக்கிறத மட்டுமே சொல்லிட்டீங்க,
இப்போ வேறு ஒரு நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வேல்யூஸை வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேறு ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பொசிஷன் இந்த வேல்யூ மாறினாலும் இந்த ரேஞ்சு மாறாது, அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வேறு நம்பர் இருக்குது ஃபார் 5 8 7 2 அப்படின்றதுனாலும் இந்த வேல்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுல எல்லாமே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 512 into 1 512 into 512 64 into 2 என்னது 128 8 into 6 எவ்வளோது 48 1 into 5 எவ்வளோது 5 ஃபைனலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய வேல்யூ. ஃபைனலி டு ஆட் த வேல்யூஸ் for 693 base 10 it is a equivalent of octal to decimal conversion processக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. octal to decimal conversion process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. you understand? புரியுதா? புரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு என்கிட்ட கேளுங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்க்கலாம். octal to binary conversion. octal to binary conversion. இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். அந்த ஒன்று மட்டும் பார்த்துட்டு அடுத்த கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த octal to binary conversion ப்ராசஸ் என்ன பண்ணோம், எப்படி ஒர்க் ஆகும், octal to binary அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான மெத்தட் ஒர்க் பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த octal to binary conversion ப்ராசஸில் நம்மளுக்கு மெயின் ஆஃப் தீம் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த octal to binary conversion, for each octal digit in the given number write its 3-digit binary equivalent using positional notation. 3-digit positional notation அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த ஸ்டெப் தான் பைனரி டு டெசிமல் அப்படின்னு கன்வர்ஷன் பண்ணும்போது நம்மளுடைய ஒவ்வொரு டிஜிட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பிட்டாக நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் இதுலேயும் நம்மளுக்கு octal to binary conversion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கூடிய வேல்யூவிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 பிட்டாக டிவைட் பண்ணுறோம். கன்வெர்ட் 6 to 13 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். 6 to 13 base 8 to equivalent binary number. நம்ம கொடுத்துருக்கூடிய ஆக்டல் நம்பருக்கு எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர் முதல்ல எழுதணும். இது எல்லாமே என்னது ஆக்டல் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 6க்கு என்ன பைனரி நம்பர், 2க்கு என்ன பைனரி நம்பர், 1க்கு என்ன பைனரி நம்பர், 3க்கு என்ன பைனரி நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சு அது ஒவ்வொன்றும் பார்த்து எழுதணும். இங்கே எழுதியிருக்காங்களா? ஸோ இது எழுதியிருக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு 3 பிட்டும் 3க்கு என்னது 011, 1க்கு 001, 2க்கு 010, 6க்கு 110 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 பிட் வேல்யூக்கும் எழுதிட்டாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டேஷன் அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நம்மளுடைய ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா octal to binary conversion. ஆக்டல் நம்பர்லேருந்து என்னவா மாற்றணும், பைனரி 0101 மாற்றணும். அவ்வளோதான் ப்ராசஸ். ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஈக்குவலான பைனரி வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த டேபுலர் ஃபார்மேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அந்த டேபுலர் ஃபார்மேட்டில் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஒரு ஒர்க் ஷாப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். கன்வெர்ட் த ஃபாலோயிங் ஆக்டல் நம்பர்ஸ் டு பைனரி. இது ஈஸி தான், நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட் புக்கில் எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு இந்த ஆக்டல் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 472, 145, 347, 6247, 645 இதுக்கு எல்லாமே ஈக்குவலண்ட் பைனரி நம்பர்ஸை நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா அதுதான் அதுக்கு ஈக்குவலண்டாக ஆக்டல் நம்பருக்கு ஈக்குவலண்டாக பைனரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒர்க் ஷாப்பை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா சொல்லுங்கள், நான் திரும்ப ஆகிறேன் நெக்ஸ்ட் கிளாஸில் அதுக்கு ஆன்சர்ஸ் ப்ளஸ் அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா hexadecimal to decimal conversion. hexadecimal to decimal conversion. hexadecimal values அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். hexadecimal values அப்படின்னா 0 to 9 A to F அப்படிங்கிறத நம்ம hexadecimal value is a base as a 16 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த base value as a 16. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணலாம், இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே, நவ் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கன்வெர்ட்
to decimal we can use positional notation method. இதுலயும் பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன மெத்தட் சொல்றாங்க அப்படினா positional notation method. ரொம்ப ஈஸி தான். ஆனா நீங்க understandability பண்ணிக்கிட்டீங்க அப்படினா it is a very easy அப்படினு சொல்லலாம். So the positional notation method அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா வேல்யூஸும் நமக்கு கால்குலேட் பண்ணி எனக்கு டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்துருவாங்க. அதில இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்றது அவ்வளவுதான். சரிங்களா? Write down the hexadecimal digits and list the power of 16 from right to left. The power of 16 from right to left positional notation அப்படினு சொல்றாங்க. The power of இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த லைனை. power of 16 from left to right to left positional notation மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. now next point பாத்தீங்க அப்படினா for each positional notation written from right to left. ஒவ்வொரு position notation எப்படி எழுதணும்னு சொல்றாங்கன்னா digits. now write the equivalent weight. அது ஒவ்வொன்றுக்கும் equivalent weight-ம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு எழுதிட்டதுக்கு அப்புறம் நம்ம multiply each digit with its corresponding weight. அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் என்ன பண்ணணும், பொசிஷனல் வேல்யூ எழுதணும். பொசிஷனல் வேல்யூ எழுதி அதுக்கப்புறம் வெயிட் வேல்யூ எழுதணும். வெயிட் வேல்யூ எழுதி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொரு வேல்யூ நம்ம எழுதுனதுக்கப்புறம் அந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ the fourth step or add the values to get one final value. ஃபைனலாக அது ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம், ஒரு ஃபைனல் வேல்யூ ஒன்று கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா hexadecimal values அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனலி you can get the one hexadecimal values அப்படின்னு சொல்கிறாங்க. now example discuss பண்ணலாமா? so given the number as a hexadecimal number, convert எனக்கு கொடுத்துருக்கூடிய hexadecimal value என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். convert 25f into its equivalent decimal number. இந்த 25fக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா equivalent decimal numbers எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கூடிய நம்பர் ஒரு டேபிள் ஃபார்மேட் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் இதுதான். அதுக்கு பொசிஷனல் கிரியேட் பண்ணுறோம். அந்த 16 தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட். அப்படிங்கிறப்போ அந்த 16 வச்சுட்டு பேஸாக வச்சுட்டு பவர் 0 16 பவர் 1 16 பவர் 2 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா 16 0 is a 1, 16 1 as a 16, 16 2 as a 256. அதை பொசிஷனல் நோட்டேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது இங்கே எஃப் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ நீங்கள் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ அதுதான் நம்ம பார்த்து நான் எழுதும்போது கரெக்டாக இருக்கும். நான் அதுக்கடுத்தது பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் இங்கே வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டாங்க. டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கிவன் வேல்யூ ப்ளஸ் நம்மளுக்கு நொட்டேஷனில் கால்குலேட் ஆன வேல்யூ 16 பவர் 0க்கு 1, 16 பவர் 1க்கு 16, 16 பவர் 2க்கு 256. ஸோ கொடுத்துருக்கூடிய வேல்யூ 2 நம்ம கொடுத்த வேல்யூ என்னது 25f அப்படின்னு சொல்லுவோம். அது ஒவ்வொரு வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 into 256 ப்ளஸ் 5 into 16 ப்ளஸ் 15 into 1. ஸோ அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி ஆட் டு த வேல்யூஸ் ஃபார் ஆல். ஃபார் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 2 into 256 512 ப்ளஸ் 5 into 16 80 ப்ளஸ் 15 into 1 15. Finally add to the values as 607. So that is a decimal value. ஸோ அதர் நம்பர்ஸும் வந்துச்சு அப்படின்னா அதை பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகும். சரிங்களா? நவ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் அதை கேளுங்க அல்லது கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி அல்லது ரிட்டனில் எழுதி கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.